மா மேலையம்மா தண்ணி வரல. நேத்து மத்தியானத்துல இருந்து கரண்ட் இல்ல. நாளைக்கு தான் வரும்னு லைன்மேன் சொல்லுதாரு. நான் தண்ணி அடிச்சு நரிச்சு வைக்க நீ குளிச்சிட்டு கிளம்பு. ஆமா நீ ஏன் இதெல்லாம் செய்த? எங்க மாமா எங்க? நயன்தாரா கேக்குதால? என்ன அம்மா கஷ்டப்படுதால? போய் தண்ணி அடிச்சு குடுல. அவனை ஏம்ல தொந்தரவு பண்ணுத? அவனே ராத்திரி 2 மணி வரைக்கும் மில்லுல வேலை செஞ்சுட்டு வந்து அசதியில படுத்து தூங்குதான். உள்ள இன்னும் 2 மணி நேரம் தூங்கட்டும். குடுலைங்க. மில்ல இப்ப ராம் தியேட்டருக்கு மாத்திட்டீங்களோ? படத்துக்கு தானே போன? படத்துக்கெல்லாம் போகல. அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரீல் போட்டாங்க அம்பானிய பத்தி. அத பார்த்து வாழ்க்கையில எப்படி எல்லாம் முன்னேறுதுன்னு கத்துக்கிட போன. நீ தீயோ வேலை செய்யணுமா? போட்டா பாஸ் என்கிற பாஸ்கரன் பாத்துட்டு வந்துட்டு நீ எல்லாம் ஒழுங்கா வேலையை செஞ்சா மில்லியல கடல்ல ஓட போகுது. விலங்கா வெட்டிய. ஆமாம்ல, நாங்க விளங்கா வெட்டிதான். மில்லு கடன்ல தான் ஓடுது. வீட்டுக்கு தேவையான வசதிகளை செய்யத்தான் முடியல. என்ன பண்ண முடியும்? ஐயா தான் கூறு உள்ளவராச்சே. ராத்திரியும் பகலமா டியூட்டி பாக்குறீரு. சகல விதத்திலயும் சம்பாதிக்கிறீரு. செஞ்சு போட வேண்டியதானே வீட்டுக்கு தேவையான வசதிகளை. நினைச்சா இத்தாம் பெரிய ஜெனரேட்டர் வாங்கி போடலாம்ல. அம்மா கஷ்டப்படுதான்னு பேசினா மட்டும் போதாதுல, செய்கைகளை காட்டணும். ஹலோ, எங்க அம்மாக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஏம்னா உங்களுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு தெரியும்ல. என்னல இது? யார்கிட்ட என்ன பேசுதான்னு தெரியாம? தெரியும்மா. அக்கறைன்னு நினைக்கியா? நக்கலு தம்புள்ள வம்பா போயிட்டான். பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டான். பாலா தீயா வேலை செய்டா. விளங்க மாட்டான்னு சொன்ன பைய கம்பீரமான இளம் போலீஸா கலக்கு தாங்குத பொறாம. எவ்வளவு வளர்ந்துருக்க? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க தெரியல. உனக்கு சொல்லு, எம்பிட்டு வேணா மரியாதை கொடுக்க. ஆனா உனக்கு தான் ஒண்ணு தெரியல. என்னதுல? ஆயில் மில்லு வச்சிருக்காருன்னு ஒரு தோசைக்கு 2 லிட்டர் எண்ணெய ஊத்துனா கொழுப்பு தான் கூடும். முதல்ல ஆயில குறை, மில்லுல கடனும் குறையும், உடம்புல கொலஸ்ட்ராலும் குறையும். அவர் சேர ஏத்துனா நாங்க இவனை ஏத்துவோம்ல. எந்தில எம்புட்டு பணம்? இத வச்சு ஊருக்கே ஜெனரேட்டர் வாங்கல போலே. இங்க எதுக்குல வந்த? இது அவனுக்குள்ள டிபார்ட்மெண்ட் பணம். இது ஜெனரேட்டருக்கு எனக்கு என்னதுல கமிஷனா? இது நம்ம வீட்டுக்கு வாங்குதோம்ல. இருக்கட்டும். அண்ணா நான் இங்க இருந்து கிளம்பி வெயில்ல போய் கடைக்காரன்ட்ட பேரம் பேசி ஓட்டி பார்த்து செக் பண்ணி ட்ரையல் பார்த்து பில் எல்லாம் இப்படிதான் தர சொன்னா. வேணா அவன்கிட்ட கேட்டுக்க. ஏன் அவன் தான் உனக்கு மவனா? நான் உன் மவன் இல்லையா? அவன் தான் பிரிச்சு பிரிச்சு பேசி என் உசர வாங்குதாம்னா நீயும் ஏமல பொசக்கிட்டு பேசுத. நீ ரொம்ப ஓர வஞ்சனை பண்ணுத. அவன் மேலதான் உனக்கு பிரியம், என் மேல உனக்கு பிரியமே கிடையாது. போதும் நிறுத்து. எத்தனையோ பேரை போற போக்குல அசால்ட்டா சுட்டவன் ஒரு தோசை சுடுறது பெரும்பாடால இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அது நிம்மதியா உட்காந்து சாப்பிடுமா. எத்தனை நாளைக்குதான் ஒருத்தனுக்கு இட்லி, ஒருத்தனுக்கு பொங்கல், ஒருத்தனுக்கு உப்புமான்னு இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு கிடப்பேன். இந்த நிலைமை மாறணும்னா ஐயா கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதாவது கவர்மெண்ட்ல ஐயாவுக்கு ஒரு குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்கானுவ. அங்கன உன்னை கூட்டு போய் மாவாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்னு ஆசைப்படுதேன். என்ன சொல்லுத? அப்பாவும் தம்பியும் அதான வார்த்தை. நீதான் அவனும் சொல்லிட்டு அவனுக்காவே உழைச்சு ஓட தெய்த. ஆனா அவனு 2 பேரும் உன்னை கண்டுக்கிட்டானுங்களா? நிறுத்தல மாவனா, நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அம்மாவா என்னால உங்களை பிரிச்சு பார்க்க முடியாதுல. ஒரு குடும்பத்துல இங்க 2 பேர் அங்க 2 பேர்னு பிரிஞ்சு கிடந்தா நல்லா வாழ இருக்கும். சரி, நான் உன் கூட வந்துட்டா அவங்க 2 பேத்தையும் எம்மா எங்கண்ணா அது? இம்புட்டோண்டு தானே இருக்கு. இது ஒழுங்கா பக்கத்திலே வச்சுக்கிட கூடாதா? புடி மெதுவா பார்த்து. இப்படி குடும்பத்தை பத்தி பேசினாலே சீரியஸ் ஆயிருத. இங்க நான் வாழ. ஏமா, இந்த குடும்பத்தை டெவலப் பண்ணதுக்கு ஒரு யோசனை சொல்லட்டா? பேசாம இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. ஏமா, இது வரைக்கும் அவன் சொன்னதிலே ஒஸ்தியான யோசனை இதுதான். சட்டு விட்டு கல்யாணம் தேதி முடிவு பண்ணுமா? இவன் கூறு கெடுத்தனமா பேசானா? நீ வேற மூத்தவ இருக்கேல, இளையவன் கல்யாணம் கேக்குறான். ஏய், இன்னைக்கும் என்ன வச்சு தான் காமெடி பண்ணிட்டியா? போடான்னா மா, பேசாம இதுக்கு ஒரே வழி மூத்தவருக்கே முதல்ல கல்யாணம் பண்ண. யாருல? ஆமா, உன் புருஷன் சுப்பையா பிள்ளைக்கு. உன்ன கொல்ல போடுவேன். இது பேச்சு. தோசை சொல்லணுமா? கரண்டி போடுமா?
மா உனக்கு ஒரு சூப்பர் மருமாவ கிடைச்சிருக்காமா. நீ என்ன எப்ப பாரு ஏசிட்டே இருப்பல்ல, அப்பா மேல பாசம் இல்லன்னு. ஆனா அவ அப்படி இல்லம்மா. அவங்க அப்பா ஒரு குடிகாரனா இருந்தா கூட அவன் மேல அம்புட்டு பாசத்தை புளியுதா. உன்ன மாதிரியே ரொம்ப நல்லவமா. ஆனா என்ன ஒண்ணு, பொம்பளையெல்லாம் ஒரே மாதிரியே சென்டிமெண்ட் குடும்பம்னு இப்படியே தான் இருக்கிய. இம்பிட்டு பேசுதுனே, அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? மா 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 எந்த அப்பனுக்குமே தன்னோட பலவீனமான மவனை பத்தி கவலை இருக்கும். கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டு வாக. அதுக்காண்டி உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் ஆகுதுல. என்ன இருந்தாலும் அவனும் உன்ன மாதிரி என் வயத்துல பிறந்தவனால. ஆயிருந்தா இருந்தாலும் அவன் தம்பில. அவனு ஏன் தம்பி கிடையாது, அவரோட மவன். இங்க பாருல, நீ இப்படி அவங்க மேல கோவமாவே இருந்தேன்னா அந்த கோவமே என்ன கொன்னுருமோன்னு பயமா இருக்கு. அம்மாவை கொல்லணும்னு ஆசைப்படுவியா நீ? அம்மா மேல பாசமே இல்லையா உனக்கு? இருக்குமா? அப்பனா அம்மா சொல்லுது கேளுல, அப்பாவை புரிஞ்சுக்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது வரைக்கும் நம்ம 2 பேத்துக்கும் இருந்த நீயா நானாங்கிற பிரச்சனையை மறந்துடுவோம். இனிமே நாமெல்லாம் ஒன்னா ஒத்துமையா இருப்போம். நாமெல்லாம் சொல்லாதல. நீ உனக்கும் எங்களுக்கும் இருந்த ஒரே ஒரு உறவு தோ எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்கு. இனிமே எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க வாழ்க்கைக்குள்ள வராத. நீ வேற, நானும் என் மவனும் வேற. அதை மீறி என் குடும்பத்துக்குள்ள வந்த பரவ நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னல இது? அந்த டேனியல் உன்னை கொல்ல சொல்லி கொடுத்து அனுப்பினாம்னு. அப்போ கொல்லுல. என்ன மன்னிச்சுடுன. உங்ககிட்டயும் அண்ணிட்டையும் மன்னிப்பு கேட்கதாம்னா வந்த. என்ன அறியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன. அப்பாவை காப்பாத்ததானே நான் இப்படி எல்லாம். எனக்கு வேற வழி தெரியலன்னு. நம்ம அப்பாவை எப்படியாவது காப்பாத்துன, எப்படியாவது காப்பாத்துன. நான் செத்துறது உன்ன வீடு சொன்ன கேள்வி. உனக்கு ஒன்றும் ஆகாது. பணமெல்லாம் கட்டிட்டேன். ஆபரேஷன் நடக்கும்.
நல்லபடியா நடக்கும். உட்காரலாமா? என் கண்ணில் நீ பார்த்த கோவம், எரிச்சல், வெறுப்பு இதெல்லாமே நானா வேணும்னு செஞ்சதில்லை. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் சந்திச்ச நிறைய விபத்துனால வந்தது. பச்சை பிள்ளையார் கையில பெத்தாப்பம் போனது ஒரு விபத்து. பொறவு என் வாழ்க்கையில நீ வந்தது ஒரு விபத்து. ஓ, அம்மா போனது ஒரு விபத்து. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நீயா நானாங்கிற பிரச்சனை. நீ நீயாவே இருந்த, நான் நானாவே இருந்தேன். நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீயோ, நீ எதிர்பார்க்கிற மாதிரி நானோ இருந்ததே இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் செய்யற பெரிய தப்பே அதானே, தான் நினைக்கிற மாதிரி அடுத்தவன் இருக்கணும்னு. நாம கொஞ்சம் அதிகமா நினைச்சிட்டோமோ. ஆனா நாம ரெண்டு பேத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி இருந்தா, என் அம்மா. அவ சாமி ஆயிட்டான்னு சொல்ல மாட்டேன். ஏன், எந்த அம்மாவையுமே செத்ததுக்கு அப்புறம் அவ சாமி ஆயிட்டான்னு யாரும் சொல்லவே கூடாது. ஏன்னா அம்மாங்கிறவ வாழும்போதே சாமி தாயா. அவ போயிட்டா. ஆனா நீ எனக்கு வேணும்யா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உரிமையோட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆளாச்சும் வேணும். அது கூட இல்ல, நான் வேஸ்டியா. நீயும் போயிட்டு நான் யாரு கூடயா போய் உரிமையா சண்டை போடுவேன்? இது வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொன்னா எனக்கு வேதனையா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இப்ப சொல்லாம இருக்கிறது அதை விட வேதனையா இருக்கு. அப்பா, அப்பா,